கிராம்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிராம்ப பயன்படுத்தி நமக்கு அடைக்க வேண்டிய கடனுக்கு தேவையான பொருளாதாரத்த எப்படி ரிசீவ் பண்றது? கடன் எப்படி திருப்பி அடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கிராம்பு தான் நான் சொன்னது. கிராம்ப வச்சு தான் சொன்னேன். கிராம்ப வச்சு எப்படிங்க கடன்லாம் அடைய முடியும்? என்னங்க சும்மா விளையாட்டா பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா? சீரியஸா சொல்றேங்க. இந்த முழு வீடியோ பாருங்க. கிராம்பு எவ்வளோ பலம் கொண்டது? அந்த காலத்திலேயே கிராம்ப வந்து பல மூலிகைகளாக மட்டும் இல்லங்க, பல அமானுஷ்ய விஷயங்கள் செய்றது. அமானுஷ்யம்னா கெட்ட விஷயம் கிடையாதுங்க. ஒரு சூட்சமமான விஷயங்கள் செய்றதுக்கு அத பயன்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே. சரி, அது நெறைய மறைக்கப்பட்டு விட்டது. அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்ப சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்களேன். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருளாதாரம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா, அந்த கடன் அடைக்க முடியல. சிலருக்கு அந்த பொருளாதாரம் வரமாட்டேங்குது. கடன் அடைக்கிறதுக்கான இப்ப டே டு டே லைஃப்ல என்ன இருக்கோ அதுக்கான பணம் வந்துகிட்டு இருக்குங்க. ஆனா, வாங்கிற கடன் திருப்ப குடுக்கறதுக்கு எனக்கு வந்து பணம் வரமாட்டேங்குது. இல்லங்க, என்னோட கடனே வந்து சில லட்சங்கள் தாங்க இருக்கு. சரியாயிடும். சில கோடிகள் இருக்குங்க. கடைக்கு சரியாயிடும். கடன் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது முக்கியம் இல்லங்க. நீங்க முழு நம்பிக்கையோட இந்த தீபம் ஏத்த, ஏத்த, ஏத்த உங்க வீட்டு சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. கடன் சீக்கிரம் அடைச்சு முடிச்சுருவீங்க. ஆமாங்க. உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். கிடைச்சு கடன் அடைச்சு முடிச்சுருவீங்க. அவ்வளோதாங்க. அப்பாடா! அப்படின்னு இருக்கும். அந்த கடன் அடைஞ்சாலும் நிம்மதி தானே. சரிங்களா? அப்ப இந்த தீபம் ஏத்துங்க. நிச்சயமாக உங்க கடன் அடைஞ்சு நீங்க வாழ்க்கையில சூப்பரா முன்னேற ஆரம்பிப்பீங்க. வாழ்க வளமுடன். கிராம்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கிராம்ப பயன்படுத்தி நமக்கு அடைக்க வேண்டிய கடனுக்கு தேவையான பொருளாதாரத்த எப்படி ரிசீவ் பண்றது? கடன் எப்படி திருப்பி அடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கிராம்பு தான் நான் சொன்னது. கிராம்ப வச்சு தான் சொன்னேன். கிராம்ப வச்சு எப்படிங்க கடன்லாம் அடைய முடியும்? என்னங்க சும்மா விளையாட்டா பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா? சீரியஸா சொல்றேங்க. இந்த முழு வீடியோ பாருங்க. கிராம்பு எவ்வளோ பலம் கொண்டது? அந்த காலத்திலேயே கிராம்ப வந்து பல மூலிகைகளாக மட்டும் இல்லங்க, பல அமானுஷ்ய விஷயங்கள் செய்றது. அமானுஷ்யம்னா கெட்ட விஷயம் கிடையாதுங்க. ஒரு சூட்சமமான விஷயங்கள் செய்றதுக்கு அத பயன்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே. சரி, அது நெறைய மறைக்கப்பட்டு விட்டது. அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்ப சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்களேன். சரி. இப்ப நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க. திருப்ப குடுக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருளாதாரம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா, அந்த கடன் அடைக்க முடியல. சிலருக்கு அந்த பொருளாதாரம் வரமாட்டேங்குது. கடன் அடைக்கிறதுக்கான இப்ப டே டு டே லைஃப்ல என்ன இருக்கோ அதுக்கான பணம் வந்துகிட்டு இருக்குங்க. ஆனா, வாங்கிற கடன் திருப்ப குடுக்கறதுக்கு எனக்கு வந்து பணம் வரமாட்டேங்குது. ஸோ, இந்த மாரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்களேன். இத சால்வ் பண்றதுக்காக தான் இத ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து கிராம்பு தீபம்னு சொல்லுவோம். அத நீங்க எப்படி ஏத்தணும்னு கேட்டா, ஒரு நல்ல ஒரு இது என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி அம்மாவுக்கு உகந்தது. சரி. அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி நல்ல பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அகல் விளக்கு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்குல நெய், பசு நெய் ஊத்தணும். பசு நெய் கிடைக்கலனா பரவால்ல, நார்மல் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நெய் விளக்கு தான் ஏத்தணும். நெய், தாமரை தண்டு திரி தனியா வாங்கிக்கோங்க. சரி, ஒரு ரூ. 5 காயின் நல்லா ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 5 காயின் அப்படியே தூக்கி போடலாம். அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் எல்லாமே ரெடியா வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில 4:30 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு 4:30லேருந்து 5க்குள்ள இந்த விளக்கேத்துங்க. சரிங்களா? ஒரு அகல் தீபம் வச்சுக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். வீட்ல மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோ இருந்தா அத எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ அவங்களுக்கு போட்டுட்டு, ஊதுபத்தி எல்லாமே வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் வெண்ணெய் கூட வச்சுக்கோங்க. ஒரு பழம் இல்ல ஸ்வீட் அத கூட வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தீபம் ஏத்துங்க. என்னென்ன? அகல் விளக்குல நெய் போட்டு, தாமரை தண்டு திரி போட்டு, அதில ஒரு ரூ. 5 காயின் உள்ளுக்குள்ள ரூ. 5 காயின் வச்சுருங்க. வச்சுட்டு, அதுக்கு மேல நெய்லாம் போட்டுருங்க. சரிங்களா? அதுவும் வாஷ் பண்ண ரூ. 5 காயின் தான். போட்டுட்டீங்களா? சரி. இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்கிறீங்களா? ஒரு துளி தேன். அந்த நெய் மேல ஒரு துளி தேன். ஒரு சின்ன பச்சை கற்பூரம் பீஸ். ஒரு சின்ன பச்சை கற்பூரம். அத போட்டுட்டு, ஒரு முழு கிராம்பு அந்த கொண்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கொண்டையோட இருக்கக்கூடிய அந்த முழு கிராம்பு அதில 1 கிராம்பு போதுங்க. இத போட்டுட்டு நெய் தீபம் ஏத்துங்க. என்னைக்கு? கரெக்ட்டா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு 5 மணிக்கு ஏத்துங்க. இந்த விளக்கு 7 மணி வரையிலும் எரியிற மாரி பார்த்துக்கோங்க. நெய் வேணா கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டா. 5 மணிக்கு விளக்கு ஏத்தும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில ஏத்துறீங்க. பிரம்மம் அப்டின்னாலே புதுசா உருவாக்கக்கூடியது. படைப்பு திறன் படைத்தது. அப்ப உங்க பொருளாதாரம் உயர்வதற்கு தேவையான படைப்பு திறன் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டுக்குள்ள சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். அதனால பிரம்ம முகூர்த்தத்தில ஏத்தி 6லிருந்து 7 மணி நேரம் சுக்கிர ஹோரைன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 டூ 7 சுக்கிர ஹோரை. சுக்கிரன் அப்படினாலே நமக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை, பொருளாதாரத்த சுபிக்ஷமா வாழக்கூடிய தன்மை, சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மைங்க. அப்ப தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். அப்ப 5 மணிலேருந்து 7 மணிலேருந்து தீபம் எரியணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து அணைச்சுக்கலாம், உத்தரவு குடுக்குறது அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதெல்லாம் பண்ணிக்கலாம்.
இதை டெய்லி பண்ணுமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வெள்ளிக்கிழமை டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. தினமும் விளக்கேற்றுங்க. என்னால் தினமும் விளக்கேற்றுறது கஷ்டங்க, நான் ஊருக்கு போகிறேன் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவு தினமும் வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க. அப்படி முடியலை, என்னால் நான் ஊருக்கு போகிறேங்க, எப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வரோம், அது மாதிரி சூழ்நிலை அது மாதிரி இருந்தால் மட்டும் வெள்ளிக்கிழமை ஏற்றிக்கிட்டே வாங்க. தொடர்ந்து 7 வாரம் தினமும் ஏற்றணுமான்னு கேட்குறீங்களா? ஏற்றுங்க. இல்லைங்க, என்னோடய கடனே சில லட்சங்கள் தாங்க இருக்குது, சரியாயிடும். சில கோடிகள் இருக்குங்க, கடைக்கு சரியாயிடும். கடன் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது முக்கியம் இல்லைங்க. நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த தீபம் ஏற்ற உங்கள் வீட்டு சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, கடன் சீக்கிரம் அடைச்சி முடிச்சிடுவீங்க. ஆமாங்க, உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். கடன் அடைச்சி முடிச்சிடுவீங்க, அவ்வளோதாங்க. அப்பாடா அப்படின்னு இருக்கும். அந்த கடன் அடைஞ்சாலும் நிம்மதி தானே, சரிங்களா? அப்போ இந்த தீபம் ஏற்றுங்க, நிச்சயமாக உங்கள் கடன் அடைஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் சூப்பராக முன்னேற ஆரம்பிப்பீங்க. இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி நம்ம கடன்லாம் அடைஞ்சு வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஆரம்பிப்போங்க. வாழ்க வளமுடன்.